வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 27 வருடங்களுக்கு பிறகு டெல்லியில் பாஜகவுடைய ஆட்சி அமைஞ்சிருக்கு. முதலமைச்சராக ரேகா குப்தா அவர்களை பாஜக மேலிடம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று அவங்க முதல்வராக பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. அதை நம்ம பார்த்துருப்போம். துணை முதலமைச்சராக யார் தெரியுமா? அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடிச்ச, நியூ டெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடிச்ச பர்வேஸ் வர்மாவை டெபுட்டி சிஎம்மாக பாஜக மேலிடம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, டெல்லியில் பெண் முதல்வராக வரக்கூடிய 4வது நபர் ரேகா குப்தா அவர்கள். இதுக்கு முன்பாக சுஷ்மா சுவராஜ் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அடுத்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஷீலா தீக்ஷித் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தொடர்ந்து 3 முறை முதல்வராக இருந்திருக்காங்க. தொடர்ந்து 3 முறை டெல்லியில் முதல்வராக இருந்த காங்கிரஸுக்கு இன்னைக்கு ஒரு சீட்டு கூட இல்லை, 0. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் 0 கிடையாது. தொடர்ந்து 3 முறை நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் டெல்லியில் 0 வாங்குறாங்க, 0 தொகுதி. காங்கிரஸுடைய நிலைமை இவ்வளவு பரிதாபமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்து. அப்போ சுஷ்மா சுவராஜ் ஃபஸ்ட்டு டெல்லியுடைய பெண் முதல்வர், 2வது ஷீலா தீக்ஷித், 3வது பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போக போன அந்த டயத்தில் அதிஷி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க முதல்வராக இருந்தாங்க. அதிஷி இப்போ பாஜகவுடைய சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா 4வது பெண் முதல்வர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, டெல்லியில் பாஜக பதவி ஏற்றதை விட இங்கே திமுகவுக்கு எது தெரியுமா பயங்கர கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு? ஒரு ஜோதிடர் சொன்ன ஒரு கணிப்பு. 13/10/2024, அதாவது போன வருஷம் அக்டோபர் மாதத்திலேயே ஒரு ஜோதிடர் பிரசாந்த் கினி அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராலஜர், அவர் பார்த்தீங்கன்னா டெல்லி தேர்தல் குறித்து அவர் முன்கூட்டியே கணிச்சு பதிவு போட்டிருக்காரு சமூக வலைதளத்தில். என்னது, பிஜேபி தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னும், 2வது ஒரு பெண் தான் டெல்லியில் முதல்வராக செலக்ட் ஆவாங்க, பாஜகவில் இருந்து ஒரு பெண் தான் முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னு பிரசாந்த் கினி அப்படிங்கிற ஒரு ஜோதிடர் முன்கூட்டியே கணிச்சு வச்சிருந்தாரு, சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு. அது அக்யூரேட்டாக இப்போ நடந்திருக்கு. பாஜக டெல்லியில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஒரு பெண் முதல்வரை பாஜக மேலிடம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரேகா குப்தா சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அப்போது அவர் சொன்னது அப்படியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. இப்போ அதே பிரசாந்த் கினி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? 27 வருடங்களுக்கு பிறகு பாஜக டெல்லியில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்களே, தொடர்ந்து 3 முறை பாஜக தான் டெல்லியை ஆட்சி செய்வாங்க. தொடர்ந்து 3 தேர்தலில், இப்போ 2025, 2030 ஒரு தேர்தல், 2035, 3 தேர்தலில் டெல்லியில் பாஜகவுடைய ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு பிரசாந்த் கினி இன்னொரு கணிப்பை வெளியிட்டிருக்காரு. இது இந்தி கூட்டணிக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்தில் திமுகவுக்கு எது பெரிய ஷாக் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, இதே பிரசாந்த் கினி 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்தும் ஒரு ப்ரிடிக்ஷனை வெளியிட்டிருக்காரு. என்ன வெளியிட்டிருக்காரு? 2026 திமுக தான் ஜெயிக்கும். எப்போ தெரியுமா? 12/7/2023, 12/7/2023 அப்போ பிரசாந்த் கினி ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்காரு. தமிழக தேர்தல் குறித்து 2026 திமுக ஜெயிக்கும், ஸ்டாலின் தான் மறுபடியும் முதலமைச்சராக செலக்ட் ஆவார். ஆனால் திமுகவுடைய சீட்ஸும் திமுகவுடைய ஓட் ஷேரும் பெரிய அளவில் ட்ராப் ஆகும், குறையும். அது மட்டும் இல்லாமல் அதிமுக கோயிங் டு கொலாப்ஸ், அதிமுக அவுட்டு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் பிஜேபியுடைய சீட்ஸும் பிஜேபியுடைய ஓட் ஷேரும் மிகப்பெரிய அளவில் உயரும், அதிகரிக்கும். யார் தெரியுமா எதிர்க்கட்சி தலைவராக வருவார்? அண்ணாமலை தான் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கினி 2023 7ஆம் மாதம் 12ஆம் தேதி ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்காரு. டெல்லி தேர்தல் குறித்து கரெக்டாக ப்ரெடிக்ஷனை வெளியிட்டிருக்காரு. தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்தும் ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. அது அக்யூரேட்டாக நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க. அண்ணாமலை அப்போசிஷன் லீடர் அப்படின்னா திமுக காலி. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக அண்ணாமலை அமர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து திமுகவை பார்த்து கேள்வி எழுப்புனா எவ்வளவு ஃபயராக இருக்கும். எந்த ஒரு அரசு பொறுப்புலையும் அண்ணாமலை இல்லை. அப்படி இல்லாமலேயே அண்ணாமலை கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் தமிழக அரசியல் களத்தில் அதிர்வலையை ஏற்படுத்துது. அப்படி இருக்கும்போது சட்டமன்றத்துக்குள்ளே போய் அண்ணாமலை கேள்வி கேட்டாருன்னா வெறித்தனமாக வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.